ஆரம்பத்துல நீங்க எந்த ஆவணமும் கூட கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி பிஎல்ஓஸுக்கு என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, பிஎல்ஓ போய் அவங்களால இந்த 2002, 2005 தகவலை வீட்டுல உள்ளவங்க சொல்ல முடியலைன்னா, பென்சில்ல ஒரு நாட் அவைலபிள் அப்படின்னு போட்டு எழுதி கொடுத்துருங்க. நாங்க வெப்சைட்ல தேடி கண்டுபிடிச்சு போட்டுக்கிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில தான் எல்லாரும் ஃபார்ம் கொடுத்துருக்குறாங்க. நீங்க 26 லட்சம் பேர் செத்து போனதா சொல்றாங்க. அந்த 26 லட்சம் பேர் எப்படி இவ்வளவு பேர் ஒரே தொகுதியில சாக முடியும்ன்றத 66 லட்சம் பேர் டிரான்ஸ்ஃபர்ல போயிட்டாங்க அப்படின்னாங்க. சரி, டிரான்ஸ்ஃபர்ல போறதுக்கு முன்னாலேயே நீங்க அவங்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து ஃபார்ம் 8 யூஸ் பண்ணி நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்கன்னு சொல்லி அதை முடிச்சுட்டு அதுக்கு பிறகு அவங்களுடைய சிறப்பு திருத்தத்தை செய்திருந்தாங்கன்னா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. டிமானிட்டைசேஷன் நடந்தது இல்லையா, பண மதிப்பு நீக்கம், அது மாதிரி ஒரு முட்டாள்தனமான வேலையாக நடந்தது. தேர்தல் ஆணையம் முறையாக பயிற்சி கொடுத்து போதுமான அவகாசம் கொடுத்து சிறப்பு திருத்தம்னு சொல்லாம நீங்க எல்லாம் உங்களுடைய பிறப்புக்கான அதாவது குடியுரிமை சான்றிதழ் தயாரிக்க கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்லாம ஒழுங்கா செய்திருந்தாங்கன்னா, ஏற்கனவே 2002, 2003 நடந்த அதே விதிமுறைப்படி செய்திருந்தாங்கன்னா இவ்வளவு குழப்பம் வந்திருக்காது. இப்ப இவங்களுக்கு நோக்கமெல்லாம் கூடுதல் ஆட்களை நீக்கிறது அப்படின்னு தான் இருக்கிறதே தவிர சேர்க்கிறதுன்றது இல்லை. முகாம் நடத்தும் போதே அந்த இடத்திலேயே எலக்ட்ரல் ஆபீசரும் இருக்கணும், பிஎல்ஏயும் இருக்கணும், பிஎல்ஓவும் இருக்கணும். ஆன் த ஸ்பாட் அதை முடிவு செய்யணும். இப்போ ஒரு லெப்டினன்ட் கேர்னல், ரிட்டையர்ட் லெப்டினன்ட் கேர்னல் எனக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறார். அவர் ஃபார்மே கொடுக்கல, நான் அவர் வீட்டில் உள்ளவங்களுடைய பேர் லிஸ்ட்ல வந்துடும். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய தாமஸ் பிராங்கோ சார். சார் வணக்கம். வணக்கம் சார். இந்த எஸ்ஐஆர்ல கிட்டத்தட்ட 1 கோடி வாக்காளர்கள் நீக்கி இருந்தாங்க. இப்பொழுது புதிதாக மற்றொரு அறிவிப்பு தேர்தல் ஆணையத்தின் மூலியமாக வந்திருக்கிறது. 10 லட்சம் பேருக்கு நாங்கள் நோட்டீஸ் அனுப்ப போகிறோம். யாரெல்லாம் இந்த 2002, 2005 எஸ்ஐஆர் அந்த காலத்தை சரியா ஃபில்அப் பண்ணலையோ, சரியா தங்களுடைய ஆதாரங்களை கொடுக்கலையோ, அவங்களாம் மீண்டும் உரிய ஆவணங்களை கொடுத்து அவங்க சமர்ப்பிக்கணும். அப்படி தவறும் பட்சத்தில் அவர்களுடைய பெயர்கள் நீக்கப்படும் என்கிற ஒரு அலர்ட் கொடுத்திருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. தமிழ்நாட்டினுடைய எலெக்ஷன் கமிஷன் இப்ப கொடுத்திருக்கு. இது எப்படி பாக்குறது சார்? இது ஒரு அநியாயம், அக்கிரமம், அராஜகம்னு பாக்குறேன். இவங்க தான் முதல்ல சொன்னாங்க, அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆரம்பத்துல நீங்க எந்த ஆவணமும் கூட கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி பிஎல்ஓஸுக்கு என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, பிஎல்ஓ போய் அவங்களால இந்த 2002, 2005 தகவலை வீட்டுல உள்ளவங்க சொல்ல முடியலைன்னா, பென்சில்ல ஒரு நாட் அவைலபிள் அப்படின்னு போட்டு எழுதி கொடுத்துருங்க. நாங்க வெப்சைட்ல தேடி கண்டுபிடிச்சு போட்டுக்கிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில தான் எல்லாரும் ஃபார்ம் கொடுத்துருக்குறாங்க. நீங்க 26 லட்சம் பேர் செத்து போனதா சொல்றாங்க. அந்த 26 லட்சம் பேர் எப்படி இவ்வளவு பேர் ஒரே தொகுதியில சாக முடியும்ன்றத இந்து பத்திரிகையினுடைய புள்ளி விவரங்கள் கேள்வி கேட்கிறது. அதுக்கு இதுவரைக்கும் தேர்தல் ஆணையத்திலிருந்து எந்த பதிலும் இல்லை. 66 லட்சம் பேர் டிரான்ஸ்ஃபர்ல போயிட்டாங்க அப்படின்னாங்க. சரி, டிரான்ஸ்ஃபர்ல போறதுக்கு முன்னாலேயே நீங்க அவங்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து ஃபார்ம் 8 யூஸ் பண்ணி நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்கன்னு சொல்லி அதை முடிச்சுட்டு அதுக்கு பிறகு அவங்களுடைய சிறப்பு திருத்தத்தை செய்திருந்தாங்கன்னா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. இப்ப இந்த 66 லட்சம் பேர் யாரு, எங்க இருக்காங்க அப்படின்றது தேடுறதே ஒரு பெரிய வேலையாக அரசியல் கட்சிகள் செய்துட்டு இருக்கு. அதே மாதிரி சுமார் 3.5 லட்சம் பேர் டூப்ளிகேட்னாங்க. டூப்ளிகேட்ன்றது எந்த அடிப்படையில முடிவு பண்ணீங்க? டூப்ளிகேட்ன்றது ஒரே தொகுதிக்குள்ள கண்டுபிடிச்சிங்களா, தமிழ்நாட்டுக்குள்ள கண்டுபிடிச்சிங்களா, இல்ல இந்தியாவில் வேற இடத்துல இருக்கிறவங்களுடைய ஓட்டுங்கயும் இருக்குதுன்னு பாத்தீங்களா அப்படின்றதுக்கான தெளிவு என்பது இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கப்படவில்லை. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க எதை டீடூப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் நாங்க யூஸ் பண்ணலன்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது. அப்படி இருக்கும்போது இது எப்படி இதுன்றதுக்கெல்லாம் தெளிவான பதிலை சொல்வதற்கு தேர்தல் ஆணையம் தயாராக இல்லை. அனுப்பக்கூடிய கடிதங்களுக்கு பதிலே போடுறதில்லை.
இதுதான் பெரிய குறையாக பார்க்கிறேன். இப்போ வந்து இந்த மாதிரி இன்னும் 10 லட்சம் பேருக்கு நோட்டீஸ் ஆக்கி அவங்க இப்ப ஏற்கனவே கொடுக்க முடியலன்னா இப்ப எங்க இருந்து 2002 2005க்குள்ள தகவல் எடுத்து கொடுப்பாங்க. அப்ப இன்னும் 10 லட்சம் பேரை நீங்க வெளியே தள்ளுறதுக்கான முயற்சி செய்றீங்கன்னு தானே அர்த்தம். சார் அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு தமிழ்நாட்டு தேர்தல் ஆணையர் அர்ச்சனா பட்நாயக் அம்மையார் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா 2002 2005 கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா விட்டுருங்க, பிளாங்கா கொடுங்க, நாங்க வந்து லிஸ்ட்ல சேர்த்துப்போம் அப்படின்னாங்க. இப்போ நோட்டீஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்ப அப்பட்டமா பொய் சொல்லியிருக்காங்களா முன்னாடி? அப்படித்தானே தெளிவா தெரியுது. அவங்களே சொன்னாங்க. நான் வந்து அவங்க சொன்னதை சொல்லல. நான் பிஎல்ஓஸ் வீடுகள்ல போய் சொன்னதை சொன்னேன். அவங்களுடைய உத்தரவின் பேர்ல தான் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ வந்து அது இல்லைன்னு சொல்லி எடுக்க மாட்டேன்னு சொல்லியாச்சுன்னா என்ன அர்த்தம்? அப்போ அப்பவே ஃபார்ம் கொடுக்கும்போது அவங்க தானே சொன்னாங்க எந்த ஆவணமும் கூட கொடுக்க வேண்டியது இல்லைன்னு. அப்புறம் இல்லைன்னா ஒவ்வொருத்தரும் அவங்க அந்த டைம்லயே 2002 5க்கு பதிலாக என்ன ஆவணம் இருக்குதோ அதை சேர்த்து கொடுத்துருப்பாங்கல்ல. பாஸ்போர்ட் இருந்தா பாஸ்போர்ட்டை கொடுத்துருக்கலாம், ஆதார் இருந்தா ஆதாரை கொடுத்துருக்கலாம். அதை கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு இப்போ நீங்க திருப்பி வந்து அதெல்லாம் இல்லை, அதனால அதை வெரிஃபை பண்ணணும்னு சொன்னா அதுதான் நான் சொல்றேன் அராஜகம். அவங்க சொன்னது தவறு. அவங்க சொன்ன வாக்குறுதியிலிருந்து வெளியேறி இருக்கிறார்கள் அப்படின்றதான் நம்ம பார்க்க வேண்டியது. இதுல என்ன சார் வந்து அப்படி இருக்கணும்? இப்போ டிராஃப்ட்ல ஏத்திட்டாங்க. சரி, ஓகே. இப்போ நீங்க இன்னொரு சான்ஸ் குடுக்குறீங்க. யாரெல்லாம் விடுபட்டவங்களோ வந்து ஃபார்ம் 6 பயன்படுத்தி நீங்க வந்து சேரலாம்னு சொல்றாங்க. ஓகே. அதையும் வந்து அரசியல் கட்சிகள் மும்முரமா செயல்பட்டுட்டு இருக்காங்க. இப்ப மேற்கு வங்கத்திலயும் இப்படிதான் பண்ணாங்க. 58,00,000 பேரை நீக்கி டிராஃப்ட்ட வெளியிட்டுட்டு, மேலும் 1,36,00,000 பேருக்கு நாங்க நோட்டீஸ் அனுப்புறோம். அவங்க நீங்க இந்த மாரி ஆவணங்கள் ஒழுங்கா சமர்ப்பிக்கல அப்படின்னா, நாங்க வந்து நீக்கிருவோம் அப்படின்னு ஒரு த்ரெட்டன் பண்ணாங்க. அதே த்ரெட்டன இங்கேயும் தமிழ்நாட்டிலயும் 10,00,000 பேருக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பி, நீங்க உரிய ஆவணங்கள் சமர்ப்பிக்கல அப்படின்னா, ஃபைனல் டிராஃப்ட்ல உங்க பேரு இடம் பெறாது அப்படின்றாங்க. என்ன அவங்க வந்து நிலைநாட்ட வர்றாங்க இதன் மூலியமா? இது வந்து இந்த டிமானிட்டைசேஷன் நடந்தது இல்லையா, பண மதிப்பு நீக்கம், அது மாதிரி ஒரு முட்டாள்தனமான வேலையாக நடந்துட்டு இருக்கு. தேர்தல் ஆணையம் முறையாக பயிற்சி கொடுத்து போதுமான அவகாசம் கொடுத்து சிறப்பு திருத்தம்னு சொல்லாம இந்த நீங்க எல்லாம் உங்களுடைய பிறப்புக்கான அதாவது குடியுரிமை சான்றிதழ் தயாரிக்க கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்லாம ஒழுங்கா செய்திருந்தாங்கன்னா ஏற்கனவே 2002 2003ல நடந்த அதே விதிமுறைப்படி செய்திருந்தாங்கன்னா இவ்வளவு குழப்பம் வந்திருக்காது. இப்ப இவங்களுக்கு நோக்கமெல்லாம் வந்து கூடுதல் ஆட்களை நீக்கிறது அப்படின்னு தான் இருக்கிறதே தவிர சேர்க்கிறதுன்றது இல்லை. தேர்தல் ஆணையத்தினுடைய உத்தரவாக இருக்கலாம், இல்ல மத்தியில் ஆட்சியில் ஒன்றிய அரசுல ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க சொல்லக்கூடிய உத்தரவின்படி இவங்க செய்யறதாக என்னன்னு தெரியல. ஆனால் ஏற்கனவே தமிழ்நாட்டில் 15% பேர் விடுபட்டு இருக்கிறார்கள் போது நீங்க இன்னும் கூடுதலாக ஆட்களை தீக்கிறதுக்காக முயற்சி செய்யறது பெரிய தவறு. இதுல கொஞ்சம் பேர் இந்த டிரான்ஸ்ஃபர்ல போனவங்க இதெல்லாம் வந்து அவங்க புள்ளி விவரங்களை கொடுத்து மீண்டும் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு 4 நாள் முகாம் நடத்துவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த பட்டியலை பகிரங்கமாக எல்லா பூத்துலயும் ஒட்டல. சில இடங்கள்ல ஒருவேளை ஒட்டி இருக்கலாம். ஆனா அந்த பிஎல்ஏ என்ன சொல்லக்கூடிய பிஎல்ஏஸ் வந்து அவங்க அவங்க கட்சிக்கு ஒரு பிரிண்ட் அவுட் கொடுத்துருக்குறாங்க. அது போக அவங்க அதனுடைய ஜெராக்ஸ் காப்பியோ அல்ல வெப்சைட்ல போயோ காப்பி எடுத்து வச்சுட்டு அவங்க கேட்குறவங்களுக்கு உதவி செய்துட்டு இருக்காங்க. அதுவும் வந்து கிராமப்புறங்கள்ல ஈஸியா முடிஞ்சிருது. நகர்ப்புறங்கள்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகம் இல்லை, யாருன்றது தெரியல, இவங்க எப்போ இந்த வீட்டுக்கு வாடகைக்கு வந்தாங்கன்றது தெரியல. அப்படி இருக்கும்போது தான் அது ஒரு பெரிய கஷ்டமாகுது. தேர்தல் ஆணையம் ஒட்டுமொத்தமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய வழிமுறையே சரியில்லை, அவங்க பின்பற்றக்கூடிய விதிமுறைகளும் சரியில்லை. ஒரு சமூக தணிக்கைக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லி மீண்டும் மீண்டும் பலரும் கேட்ட பிறகும் அதுக்கான ஒரு ஏற்பாடு செய்யறதுக்கு தயாராக இல்லை. ஒரு மைக் செட் வச்சு அனௌன்ஸ் பண்ணி அந்த லிஸ்ட் வந்து இந்த இடத்துல ஒட்டி இருக்கிறோம், நீங்க போய் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த லிஸ்ட்ல வந்து 3 லிஸ்ட்டும் ஒட்டணும். நீக்கப்பட்டவர்களுடைய லிஸ்ட், டிரான்ஸ்பர்ன்றதுனால நீக்கப்பட்டவர்களுடைய லிஸ்ட், இப்போ இறுதியாக இருக்கக்கூடிய வரைவு பட்டியல் 3ம் ஒட்டிட்டு எல்லாருக்கும் வெரிஃபை பண்றதுன்னா ஒரு பூத்துல வந்து ஒரு 1200 இருந்து 1500 வாக்காளர்கள் இருக்காங்க. அவங்க ஈஸியா வெரிஃபை பண்ணிடுவாங்க. அவங்க இப்போ ஆட்சேபனை இருக்கிறவங்க சொல்லலாம். இப்போ இந்த முகாம் நடத்துறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த முகாம் நடத்தும் போதே அந்த இடத்துலயே எலக்ட்ரல் ஆபீசரும் இருக்கணும், பிஎல்ஏயும் இருக்கணும், பிஎல்ஓவும் இருக்கணும்,
ஆன் த ஸ்பாட் வந்து அத முடிவு செய்யணும். இப்போ ஒரு லெப்டினன்ட் கேர்னல், ரிட்டையர்ட் லெப்டினன்ட் கேர்னல் எனக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறார். அவர் ஃபார்மே கொடுக்கல, நான் அவர் வீட்டில் உள்ளவங்களுடைய பெயர் வந்து லிஸ்ட்ல வந்திருக்கு. அவருடைய பக்கத்து வீட்டுகள்ல இருக்கிறதுல அவர் பார்த்த சுட்டி காட்டின பிறகுதான் நானும் அதை கூர்மையா பார்த்தேன். வீடுகளுடைய முழு முகவரி இல்லை. அதனால அந்த லிஸ்ட்டை வச்சு இவங்க இந்த வீட்டுல தானே இருக்காங்க இல்லைன்றதை பார்க்க முடியல. கரெக்டா வீட்டு நம்பர், தெரு, ஊரு இது எல்லாம் இருந்ததுன்னா தானே பார்க்க முடியும். நமக்கு கொடுத்த ஃபார்ம்லயே அதை கொடுக்கல. அப்பதான் பிஎல்ஓட்ட நீங்க ஏன் என் வீட்டுக்கு வரலன்னும் போது எனக்கு கரெக்டா உங்க அட்ரஸ் என்னன்னு தெரியாது அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர் அடையாள அட்டையில என்னுடைய அட்ரஸ் இருக்கு அப்படின்னு. அது தெரியாது சார் அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி நிறைய விடுபட்டவர்கள், இன்னும் புள்ளி விவரங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. இறந்தவர்கள் சொன்னவங்க இன்னைக்கு உயிரோடு இருக்காங்க, பக்கத்து தெருவில் இருக்காங்க, அதே வீட்டில் இருக்கக்கூடியவங்க கூட இருக்காங்க. டிரான்ஸ்ஃபர்ல போனாங்கன்னு சொன்னவங்க அவங்க டிரான்ஸ்ஃபர்ல எங்கேயும் ஓடிடல, பக்கத்திலே இருக்காங்கன்றது நிறைய உதாரணங்கள் வந்திருக்கு. அதே பூத்துக்குள்ள இருந்தாச்சுன்னாக்கி அதை வந்து சரியா பார்த்து அவங்கள உடனே சேர்த்திருக்கணும் இல்லையா? அந்த ஏற்பாடு நடக்கல. அந்த வீட்டுல பழைய இதுல எங்க இருந்தாங்களோ அங்க இருந்தாங்க மட்டும்னா தான் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. சில இடங்கள்ல ஃபார்மே கொடுக்கல. இந்து பத்திரிகையில வந்திருக்கக்கூடிய புள்ளி விவரங்கள் ரொம்ப ஆச்சரியமான உதாரணங்களை கொடுக்குது. ஒரே தொகுதியில 250, 300 பேர் இறந்து போனாங்க. 1500 பேர்ல 300 பேர் எப்படி இறந்து போயிருக்க முடியும்? சராசரி இறப்பு வீதம் குறைவாக இருக்குது அப்படின்றது கேள்வி வருது. அதே மாதிரி ஒரே பகுதியிலிருந்து நிறைய பேர் டிரான்ஸ்பர்ல போயிட்டாங்கன்றாங்க. பெண்கள் எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிருக்குது. பெண்கள் தான் நிறைய பேர்கள் விடுபட்டு இருக்குது. இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்கு. அதனால தேர்தல் ஆணையம் ஒரு பகிரங்க தன்மையோட வரணும். அரசியல் கட்சிகளும் கொஞ்சம் கூட சுதாரிச்சுட்டு அது தேர்தல் ஆணையத்தை கேள்வி கேட்கணும். தேவைப்பட்டா போராட்ட களத்துல இறங்க வேண்டியது இருக்கும் அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து. சார், இப்போ இந்த டிராஃப்ட் ரோல்லயே 1008 குளறுபடி இருக்குல்ல சார். இப்ப இறந்தவர்களுடைய பெயர் பட்டியல்ல ஸ்டில் உயிரோட இருக்கிறவங்க வந்து அதுல சேர்த்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்களே கூட பல இது சுட்டி காட்டினீங்க. நாமளும் பல செய்திகள்ல பார்க்கும்போது தெரிய வருது, என்னோட பேரை இறந்தவர்களோட பட்டியலோட சேர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பலரும் வந்து புகார் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அவங்க வெளியிட்டு கொடுக்கக்கூடிய டிராஃப்ட்லயே வந்து குளறுபடிகள் இருக்கும் பொழுது, பொதுமக்கள், சாமானியர்கள், விளிம்பு நிலை மக்கள் அவங்க எப்படி சார் 2002, 2005ல உள்ளது வந்து முதல்ல ஒரு ஸ்டாண்ட்ல சொல்லிட்டு இப்போ வந்து டிராஃப்ட வெளியிட்டதுக்கு அப்புறம் இல்ல நீ வந்து ஒழுங்கா ஆவணத்தை கொடுக்கணும், இல்லாட்டி உன் ஓட்டு உரிமையை பறிச்சிடுவேன் அப்படின்னு சொல்றதுங்கிறது வந்து என்ன விதமான ஒரு அணுகுமுறை சார்? அதான் நான் சொன்னேன், இது அராஜகம்னு சொன்னேன். நீங்க சொன்ன மாதிரி விளிம்பு நிலை மக்கள், அதிகம் படிக்காதவர்கள், இவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் போய் 2002, 2005 தேடுறது என்பது சாத்தியமில்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். 2002ல உங்களுக்கு பேர் இருந்துன்னே வச்சுக்கிட்டோம். அப்போ ஒரு வாக்காளர் அடையாள அட்டை கொடுத்திருப்பாங்க. அது பிளாக் அண்ட் ஒயிட்டா இருந்தது. திருப்பி தேர்தல் ஆணையம் தான் சொல்லிச்சது எல்லாரும் கலர் போட்டோ கொடுங்கன்னு சொல்லி கலர் அட்டையை கொடுத்துட்டாங்க. இப்போ கலர் அட்டை என்னைக்கு வந்ததோ அன்னைக்கு நம்ம பழைய அட்டையை தூக்கி தூர போட்டிருப்போம். பழைய அட்டையில இருந்ததும் இப்ப இருக்கக்கூடிய காட்டு அட்டையில இருக்கிறதுலையும் பல இடங்கள்ல நம்பர் வேறுபடுகிறது. என்னுடைய மகளுடைய உதாரணத்திலேயே நான் பார்த்தேன். நான் கார்டு இன்னும் கையில வச்சிருக்கிறேன். அப்போ ஒரு சாதாரண மனிதர், சாதாரண பெண்மணி தன்னுடைய உரிமையை கேட்பதற்கு இவ்வளவு ஆவணங்களை கொண்டு வாங்கன்னு சொல்றது நியாயமே இல்லை. இதுக்கு முன்னால என்ன நடந்ததோ அதே விதிமுறையை பின்பற்றி இருந்தா போதும். வீடு வீடா போறது, ஏற்கனவே இருக்கக்கூடிய பட்டியல்ல அவங்க பேர் இருக்குதான்னு பாக்குறது, வீட்டுல கேட்கறது. அவங்க மாறி போயிருந்தா அந்த வீட்டுல இருக்கிறவங்களே சொல்லுவாங்க, அவங்களா இப்ப இந்த இடத்துல இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க என்ன செய்திருக்கணும்? இந்த இடத்துல இவங்க இல்ல, அப்ப அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிஎல்ஓவுக்கு தகவல் சொல்லி இங்க இருக்கிறவங்க அந்த இடத்துல இருக்காங்க
அவங்களுக்கு அங்க உள்ள அந்த ஃபார்மை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா பிரச்சனையே இருந்திருக்காது. நடைமுறையில என்ன நடந்தது? நீங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி வேற ஒரு இடத்துல இருக்கிறீங்க. அங்க உள்ள பிஎல்ஓட்ட கேட்டா, இல்ல, இல்ல, இல்ல நான் எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. எங்களுக்கு குடுத்திருக்கக்கூடிய லிஸ்ட்ல இல்ல. அதனால நீங்க பிறகு பார்த்துக்கிடுங்க. அப்படின்னு தான் எல்லாரும் பதில் சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது, தேர்தல் ஆணையம் செய்ய வேண்டிய வேலைகளை ஒழுங்கா செய்யறதுக்கு தவறிவிட்டு, அதுக்கு பதிலாக குடிமக்கள் மேல எல்லா கடமைகளையும், எல்லா தவறுகளையும் அவங்க தலையில கட்டுறதும், அவங்கள வெளியேற்றுறதுக்கு முயற்சி செய்யறதும் தவறு, தவறு, தவறு. இறுதியான ஒரே ஒரு கேள்வி இந்த விவகாரத்துல. இதுல எப்படி சார் என்ஆர்சிய வந்து அவங்க மறைமுகமா இதுல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண வர்றாங்க அப்படின்னு சொல்லி உங்களை போன்றவர்கள்லாம் தொடர்ந்து விமர்சனம் வச்சுட்டு வரீங்க? அதுல மாற்று கருத்தே இல்ல. ஏன்னா, தேர்தல் ஆணையரே சொல்லியிருக்கிறாரு. நாங்க அவர்கள் இந்த நாட்டினுடைய குடிமக்களா என்பதை பார்க்க வேண்டியது எங்களுடைய கடமைன்னு சொல்லி. உச்ச நீதிமன்றத்திலேயும் அந்த வாதத்தை வைத்திருக்கிறார்கள். உச்ச நீதிமன்றத்துல வழக்கு போட்டவர்கள் சொன்னபோது, இது தேர்தல் ஆணையத்தினுடைய வேலை இல்ல, உள்துறை அமைச்சகத்தினுடைய வேலைன்னு சொன்னபோது, தேர்தல் ஆணையம் அவங்கள வக்கீல் மூலமா என்ன சொல்றாங்க, இல்ல, இல்ல அது எங்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நடந்த பாராளுமன்ற கூட்டத்துல உள்துறை அமைச்சர் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். கூஸ் பேட்டியோக்கோ நிக்கால் தேங்கே. வெளிநாட்டுல இருந்து ஊடுருவி நிறைய பேர் வந்திருக்காங்க, அவங்கள வெளியேற்றி விடுவோம் அப்படின்றாரு. அப்போ வெளிநாட்டுல இருந்து அவ்வளவு பேர் ஊடுருவிங்க வந்திருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிடுவோம். தமிழ்நாட்டுல நீங்க சொல்லக்கூடிய கணக்குப்படி செத்து போனவங்கன்றதை விட்டுருவோம். இந்த 10 லட்சம் பேரே இந்த ஃபார்ம் தரலன்னா வெளியேற்றிடுவோம்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப இவங்க எல்லாம் வெளிநாட்டுல இருந்து ஊடுருவிங்க வந்தவங்களா? அப்படி வந்திருந்தால் காவல்துறை என்ன செய்துட்டு இருந்தது? உளவுத்துறை என்ன செய்துட்டு இருந்தது? எல்லை பாகாவல் படை என்ன செய்துட்டு இருந்தது? பங்களாதேஷ்ல எங்க பார்த்தாலும் எல்லை காவல் படை இருக்குது, சிஆர்பிஎஃப் இருக்குது, ராணுவம் இருக்கு சில பகுதிகளில். பல உளவுத்துறை வச்சிருக்காங்க. அதாவது சிவில் இன்டெலிஜென்ஸ் ஒன்னு இருக்கு, அடுத்து ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங்னு ஒன்னு இருக்கு, மத்திய உளவுத்துறைன்னு ஒன்னு இருக்குது, ஆர்மி இன்டெலிஜென்ஸ் இருக்கு. இது எல்லாம் அப்ப இருந்து என்ன செய்துட்டு இருந்தாங்க? இவ்வளவு பேர் ஊடுருவ வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்களா? இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வச்சு அதை பயன்படுத்தி நாங்க நாங்க அந்த என்ஆர்சி சிஏ என்ஆர்சியை இப்படி அமல்படுத்துவோம், இது செய்யறதுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு அது ஒரு உரிமை இருக்கிறது, கடமை இருக்கிறதுன்னு சொல்றது மிகப்பெரிய தவறு. சிஏ என்ஆர்சிக்கு வந்த எதிர்ப்புகள் இந்த ஸ்பெஷல் அட்டென்ஷன் ரிவிஷனுக்கு வரல என்பதையும் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் சார். நிச்சயமாக. அன்றைக்கு ஒரு பயம் இருந்தது, ஆபத்து இருக்குது, நம்மளை வெளியே தள்ளிட போறாங்கன்னு ஒரு பயம் இருந்தது. இன்னைக்கு அந்த பயம் குறைஞ்சு போச்சு. இதனுடைய விளைவுகள் என்னவா இருக்கும்? இது என்ன ஒரு எலெக்ஷன் ஓட்டர் ஐடி தரதுக்கு தானே இதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த இது இல்லைன்னா நமக்கு என்ன? நான் நேரடியா பேசும்போதே பலர் விடுபட்டு போனவங்க, சார் என்னத்துக்கு சார் இந்த ஓட்டை போட்டு என்னதான் நமக்கு கிடைச்சது? அவங்கவுங்க அரசியல் லாபத்துக்காக தேர்தலில் நிக்கிறாங்க, ஜெயிச்ச பிறகு ஒன்றும் செய்யல, அதனால பேர் போட்டோம் சார், நல்லதுதான் அப்படின்றாங்க. ஆனா இதனுடைய விளைவு இனிமேதான் தெரியும். இவங்க இந்த நாடு முழுவதும் நடத்தி முடிச்சிட்டு தான் அடுத்த கட்ட நடவடிக்கை ஒவ்வொன்றாக எடுப்பாங்க. உள்துறை அமைச்சரே சொல்லியிருக்கிறாரு, வெளியேற்றுவோம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. என்ஆர்சி அமலாக்கப்பட்ட அஸ்ஸாம்ல ரேஷன் கார்டுகள் பறிக்கப்பட்டது, கணக்குகள் மூடப்பட்டன, ஜெயிலில் போடப்பட்டிருக்கிறார்கள். தனி ஜெயிலே உருவாக்குனாங்க இதுக்காக, என்ஆர்சியில பிடிக்கிறவங்களுக்கு. பங்களாதேஷ்ல இருந்து வந்தவங்கன்னு ஒரு குடும்பத்தையே வெளியே வரட்டி பங்களாதேஷுக்கு அனுப்பி விட்டாங்க. அங்க போன பிறகு அவங்க இங்க உள்ளவங்களே இல்லை, நீங்க திரும்பி போறங்கன்றாங்க. கடைசியில ஒருத்தர் உச்ச நீதிமன்றத்துல போய் வழக்கு போட்டு பாவம் உதவி செய்யுங்கன்னு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போட்ட போது உச்ச நீதிமன்றம் சொல்லுது, இல்ல இல்ல அவங்க இந்தியாவுக்கு உள்ளவங்க தான், அதனால அவங்கள திருப்பி வர சொல்லுங்கன்னு சொல்லி அவங்க திருப்பி வந்திருக்காங்க. இப்படி எத்தனையோ உதாரணங்கள் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு தவறான அணுகுமுறையை முழுக்க அரசியல் லாபத்திற்காக, சிறுபான்மையரை பயங்காட்டுறதுக்காக,
சிறுபான்மையினர்கள் எல்லாம் வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து குதிச்சவங்க, ஊடுருவி வந்தவங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்யறது. எப்படி எண்ணிக்கையில் அவங்க கூடிட்டு இருக்காங்கன்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை இத்தனை சென்சஸ் டேட்டா இருந்த பிறகும் சொல்றாங்களோ, இந்த மாதிரி பொய்களே சொல்றாங்க. அதுக்கு தேர்தல் ஆணையம் துணை போகுதேன்றதுதான் ரொம்ப வருத்தமானதாக இருக்கிறது. கேவலம். நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. மிக நன்றி. நன்றி, வணக்கம்.